பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இங்க பேதுரு சொல்றாரு. அழிவுள்ள வித்து எது? அழிவில்லாத வித்து எது? வித்துங்கிறது விதை. ஒரு விதை தான் ஒரு மரமா, ஒரு விருட்சமா மாறும். எந்த வித்து நமக்குள்ள இருக்குது? இந்த அழிவுள்ள வித்து அப்படின்னு எதை நாம பார்க்கலாம்? தீமை அழிவுள்ள வித்து. இந்த தீமை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஏதேன்ல இருக்கிற அந்த தோட்டத்துல தான் சர்ப்பத்தின் மூலமா இந்த தீமை ஏவாளுக்குள்ளே விதைக்கப்பட்டது. வித்தாக விதைக்கப்பட்டது. சாத்தானாலே விதைக்கப்பட்டது. இது அழிவுள்ளது. மாம்சம் அழிவுள்ளது. உலகம் அழிவுள்ளது. மரணம் அழிவுள்ளது. இதை நம்ம ஒன்று ஒன்றா எவ்வளோ ஷார்ட்டாக பார்க்க முடியுமோ பார்ப்போம். முதலாவது தீமை. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் முதல்ல இந்த அழிவுள்ள வித்து நமக்குள்ள இருக்குதா? தீமைக்கு தீமை சரிகற்றது, உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரிகற்றது. பழிவாங்கும் எண்ணம் நமக்குள்ள இருக்கா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அழிவுள்ள வித்து. அது அழிஞ்சு போகும். அது ஒரு நாளும் நிலை பெறாது. அடுத்தபடியா உலகம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் அனைத்துமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. யார் அந்த பொல்லாங்கன்? அவன்தான் சாத்தான். சாத்தானுக்குள் கிடக்கிறது. இந்த உலக ஜனங்கள், உலக மக்கள் அனைவருமே சாத்தானுக்குள் கிடக்கிறார்கள். இது அழிவுள்ள வித்து. மாம்சம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. மொத்தமா மாம்சத்திலே எல்லாம் வந்துடும். தனித்தனியா பார்க்கிறதுனால நம்ம தனித்தனியா பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் அழிவுள்ளது. அழிவுள்ள வித்து. அழிவுள்ளவனாகிய பொல்லாங்கானால் உண்டான வித்து. இதற்கு ஜீவன் கிடையாது. நம்ம பார்த்ததெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அழிவுள்ளது. அதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. மரணம். இது எல்லாவற்றையும் சேர்த்து மரணம் அழிவுள்ளது. அது நித்திய மரணம். அதாவது மரணமே நித்தியமா இருக்கக்கூடிய மரணம். நித்திய அழிவுள்ள மரணம். நித்திய அழிவுள்ள வித்து. நம்ம பார்த்த இத்தனை கிரியைகளும் நாம விட்டு விலகலை அப்படின்னா, அதை மறக்கலைன்னா, மனம் திரும்பலைன்னா அது நித்திய அழிவு, நித்திய மரணம், அழிவுள்ளது. இப்போ
அழிவில்லாத வித்து. அதை நான் பார்க்கலாம். முதலாவது பரிசுத்தம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை தேற்றி பரிசுத்தத்திலே நடத்துகிறார். பரிசுத்தம் ஒரு நாளும் அழியாதது, அழிவில்லாதது, சாவாமை உடையது. அடுத்தபடியா அழிவில்லாமையில மறுபிறப்பு. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயம், நல்ல இருதயம். அழிவுள்ள இருதயம் கல்லான இருதயம். ஆனா அழிவில்லாத இருதயம் நவமான இருதயம், மாம்சமற்ற இருதயம், உலகமற்ற இருதயம், மரணமற்ற இருதயம். அதை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு அழிவில்லாத இருதயத்தில் உங்களுக்கு வழிநடத்தப்படுவீர்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படியும் செய்யவும் பண்ணுவேன். இதுதான் அந்த அழிவில்லாமையின் வித்து. இதுதான் மறுபிறப்பின் வித்து. வசனம் இது ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இது ஒரு நாளும் அழியாது. இந்த உலகம் அழியலாம், இந்த பூமி அழியலாம், இந்த வானம் அழியலாம், இந்த பிரபஞ்சமே அழியலாம். ஒரு நாளும் என் வார்த்தை அழியாது. இது அழிவில்லாத வித்து, தேவனுடைய வசனம். ஜீவன், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதுதான் ஜீவன், இதுதான் அழிவில்லாத வித்து. அவர் வெளிப்படும் போது, அவர் பரலோகத்திலே வெளிப்படும் போது நாமும் அவரோட கூட வெளிப்படுவோம். இது ஜீவன், அழிவில்லா வித்து. நாம் பார்த்தது 2 விதமான வித்தை பார்த்தோம். முதலாவது அழிவுள்ள வித்து, இரண்டாவது அழிவில்லாமை வித்து. ஆனால் அநேக நேரங்களில் நாம் இந்த அழிவுள்ள வித்திலே தான் கடந்து வந்து கொண்டிருப்போம். அழிவில்லாமையின் வித்துல நாம் பயணிக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அது இடுக்கமான பாதையாக இருக்கும், அது விசாலமான பாதையாக இருக்காது. ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டியது அழிவுள்ள வித்திலே பயணிக்கிறதல்ல, அழிவில்லாமையின் வித்திலே பயணிப்பது. அப்படி பயணித்தால்தான் நாம் கடைசியில் இயேசு வெளிப்படும்போது மகிமையிலே அவரோடே கூட வெளிப்படும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.